இந்த மாதிரி ஒரு சிலிண்ட்ரிக்கல் பார்ட் வந்து எல்லா பைக்லையுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா எவாபரேட்டிவ் கண்ட்ரோல் சிஸ்டம். ஸோ இது எதுக்காக பைக்கில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பைக்கை நம்ம வெயிலில் நிறுத்தும் போது அதோட டெம்பரேச்சர் அதிகமாகி டேங்க்ல இருக்கிற ஃபியூல் வந்து எவாபரேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி டைரக்டா எவாபரேட் ஆகிற பெட்ரோல் வந்து என்வரான்மெண்ட் ஏர் கூட மிக்ஸ் ஆகும்போது அதோட பொல்யூஷன் வந்து ரொம்பவே அதிகம். இந்த மாதிரி ஹை டெம்பரேச்சர்ல எவாபரேட் ஆகிற ஃபியூல் வேஸ்ட் ஆகாம போறது ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் பண்றதா இந்த டிவைஸ். ஸோ டேங்க் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஃபுல்லா க்ளோஸ்டா இருக்காது. ஒரு ஹோல்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை வந்து வென்டிலேட்டர் ஹோல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டேங்க்ல இருந்து வேப்பராக பெட்ரோல் வந்து இந்த ஒரு பார்ட்டுக்குள்ள இன்லெட் ஆகும். ஸோ இதுக்குள்ள வந்து பார்த்தோம்னா சார்கோல்னு சொல்லக்கூடிய அந்த நிலக்கரி பார்ட்டிகல்ஸ் வந்து உள்ள ஃபில் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு பார்ட்டிகல்ஸ் அந்த வேப்பரா வரக்கூடிய பெட்ரோல் வந்து அப்சார்ப் பண்ணி வச்சுக்கும். நீங்க பைக் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சக்சன் வந்து கிரியேட் ஆகும். இன்ஜின்ல வந்து சார்கோல் இருக்கக்கூடிய அந்த எவாபரேட்டிவ் பார்ட்டிகல்ஸ் வந்து அப்படியே வந்து சக்சன் மூலியமா வந்து எடுத்துட்டு போய் இன்ஜினோட இன்லெட் கொடுத்துரும். ஃபியூல் வந்து வேஸ்டா என்வரான்மெண்ட்ல கலந்து பொல்யூஷனை ஜென்ரேட் பண்ணாம இருக்கிறதுக்கு இந்த ஒரு சிஸ்டம் வந்து யூஸ் ஆகுது. எமிஷன் நார்ம்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு இப்ப கவர்மெண்ட் வந்து எல்லா பைக்லயுமே இந்த ஒரு டிவைஸ் வந்து கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க இந்த ஒரு பார்ட்டை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு ஓட்டினீங்கன்னா கவர்மெண்ட் ரூல்ஸ் படி அது வந்து இல்லீகல் தான்.